அனைவருக்கும் வணக்கம். சிவராத்திரி விரதம் இருப்பது எப்படின்றதை பற்றி இப்போது பார்க்கலாம். சிவராத்திரிக்கு முன்தினம் ஒரு வேளை மட்டுமே சாப்பிட வேண்டும். சிவராத்திரி அன்று காலையிலே எழுந்து குளிச்சுட்டு சூரிய உதயத்தின் போது காலையில் வீட்டில் பூஜையை முடிக்க வேண்டும். அதன் பின் சிவன் கோயிலுக்கு போய் முறைப்படி தரிசனம் செய்ய வேண்டும். பூஜை செய்யும் இடத்தை மலர்களாலும் அலங்கரித்து மாலையில் சிவ அர்ச்சனைக்கு உரிய பொருட்களோடு சிவன் கோயிலுக்கு போக வேண்டும். அங்கு 4 கால பூஜையிலும் கலந்து கொண்டு சிவபெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகம் அலங்காரங்களை கண்டு கழிக்க வேண்டும். அப்போது இறைவனின் திருநாமத்தை தவிர வேறு எதையும் உச்சரிக்கக்கூடாது. ராத்திரி முழுசும் கண் விழித்திருக்க வேண்டும். கோயிலுக்கு போய் தான் கண் விழிக்கணும்னு இல்லை, வீட்டில் கூட மகா சிவராத்திரி அன்று 4 ஜாமங்களிலும் முறைப்படி பூஜை செய்து சிவனுக்கு வில்வத்தல அர்ச்சனை செய்வது உரிய பலனை தரும். மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். சிந்தனையில் அமைதியுடன் சிவபுராணத்தை பாடிக்கொண்டிருக்க வேண்டும். பற்றற்று இருப்பதுடன் பேராசைகளை கைவிட்டு அடுத்தவருக்கு தீங்கிழைக்காமல் இருத்தல் வேண்டும். 5 எழுத்து மந்திரமான சிவாய நம என்ற சொல்லை உச்சரித்து பூஜிக்க வேண்டும். கலச பூஜையுடன் லிங்கத்தையும் வைத்து பூஜை செய்யலாம். பூக்கள் மற்றும் அபிஷேக பொருட்களை கோவில்களுக்கு வாங்கி கொடுப்பது நலம் தரும். வீட்டில் மகா சிவராத்திரி பூஜை செய்யும்போது சிவ, ருத்ர, பகவதி, நீலகண்டா, மகேஸ்வரா, ஹரிகேசா, விருப்பாக்ஷா, சாம்பு, சூலினா, உக்ரா, பீமா, மகாதேவா ஆகிய 12 பெயர்களை உச்சரித்து இறைவனை பூக்களால் அர்ச்சிக்க வேண்டும். கோவில்களில் வழிபட்டால் பிரதட்சணையாக வந்து சிவபெருமானின் மூல மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்ய வேண்டும். 4 ஜாம பூஜைகளிலும் முடிந்த பிறகு மறுநாள் காலையில் குளித்துவிட்டு காலையில் செய்யும் காரியங்களையும் உச்சி காலத்தில் முடிக்க வேண்டிய காரியங்களையும் அப்போதே முடிக்க வேண்டும். பின்னர் இறைவனுக்கு படைத்த நைவேத்தியங்களை தானம் கொடுத்துவிட்டு விரதம் இருப்பவர்களும் உண்டு விரதத்தை முடிக்க வேண்டும். சிவராத்திரி நாளில் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் ஒவ்வொரு ஜாம பூஜை முடிந்த பிறகும் தண்ணீர், பால், பழங்களை உண்ணலாம். பூஜை செய்ய முடியாதவர்கள் 4 ஜாமத்திலும் சிவபுராணம் கேட்டும் சிவத்துதிகளை சொல்லியும் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபட்டும் அந்த இரவை கழிக்கலாம். தொடர்ச்சியாக 24 வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் சிவகதி அடைவார்கள் என்பது ஐதீகம். அத்துடன் அவர்களின் 21 தலைமுறைகளும் நற்கதை அடைந்து முக்தியை அடைவது நிச்சயம் என்கிறது புராணங்கள். நாமும் சிவராத்திரி விரதம் ஈசனின் அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.